அண்ணாமலை ஒரு வினோதமான ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார். சாட்டை அடித்து நான் கேட்குறேன், அண்ணாமலைக்கு பொள்ளாச்சியில் போராட்டம் இந்த பாலியல் சம்பவம்லாம் நடக்கும்போது சவுக்கே கிடையாதா? யாரை கண்டுபிடிக்கல? அப்போ இன்னும் லண்டனில் போய் அங்கே கண்டுபிடிச்சி அங்கேருந்து சவுக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி இல்லை, இப்போது புதுசாக சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிறாரு. அதெல்லாம் இல்லை. உண்மை என்னென்னா இப்போ அவருக்கு எந்த பதவியும் கிடையாது. பிஜேபி தலைவராகவும் இல்லை, எந்த பதவியும் இல்லை. அதனால் யாரோ ஒரு ஜோசியர் சொல்லியிருக்கேன் போது, இந்த மாதிரி நீங்கள் சவுக்கடி அடிச்சுக்கிட்டு 40 அடியோ 50 அடியோ அடிச்சுக்கிட்டு ஒரு நேர்த்தி கடன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய பதவி வரும்னு சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக இதை ஒரு சாக்காக வச்சு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டத்தை எடுத்தேன். அது அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இது பகுத்தறிவாதி யாரும் ஏற்றுக்க முடியாது ஒன்று. பெரியார் பாணியில் சொன்னால் காட்டு முராண்டித்தனமாக இருக்கிறது. அப்படி சவுக்கில் உடம்புல அடிச்சுக்கிறது யாராவது ஏற்றுப்பாங்களா அந்த காலத்தில்? என்னுடைய 62 ஆண்டு கால அரசியல் வாழ்வில் 62 வருஷமாக திமுகவில் இருக்கிற எந்த தலைவரும் இப்படி ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், போராட்டம் நடத்தலாம். இவ்வளோ அடிச்சுக்கிறது மணிப்பூரில் காவல்துறையே வந்து போட்டு கற்பழிச்சுலாம் பண்ணாங்களே, அப்போ அடிச்சுக்கலையே. உத்தரப்பிரதேசத்தில் நிச்சயத்தை நடந்துகிட்டு இருக்க. தமிழ்நாட்டில் இது புது இன்சிடெண்ட்டு. ஆனால் உத்தரப்பிரதேசத்திலும் பிஜேபி ஆளுற மாநிலத்திலாம் இது அன்றாட சம்பவமாக நடந்து கொண்டிருக்குது. அங்கெல்லாம் போக வேண்டிய அதிபர் இங்கே தமிழ்நாட்டில் இப்படி செய்கிறார் என்று சொன்னால் இது ஒரு கேலி கூத்தாக இருக்கிறது. அண்ணாமலை இப்படி தான் பேசுவார். உயிரோடு இருக்கிற வீராசாமி செத்து விட்டார்னு சொல்வார். இது மாதிரி விசித்திரமாக பேசுவார், வேடிக்கையாக நடந்துப்பார். ஆகினால அந்த போராட்டத்துக்கு மக்கள் யாருமே சிரிக்கிறாங்க. இல்லை, அதாவது தமிழக மக்களுடைய கவனத்தையும் ஊடக நண்பர்கள் உங்களுடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்காக அப்படி செய்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒருவர் தன்னை வருத்தி கொண்டு தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இங்கே இல்லை, மக்கள் விரோத போக்கை ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், இந்த நிலை மாற வேண்டும் என்று உணர்வுபூர்வமாக கூறும்போது ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அதனை கேலியாக தமாஷாக நினைத்து பேசுபவர்களால் தமிழகத்திற்கு வரும் காலங்களிலே எந்த பிரயோஜனமும் இருக்க போவது கிடையாது. மக்கள் வருங்காலங்களிலே அதுபோல பேசுபவர்களை அடையாளங்கண்டு ஒதுக்கி தள்ளுவார்கள் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். லண்டன் போய்விட்டு வந்த பிறகு என்ன ஆனது என்று தெரியவில்லை. ஏன் அவர் இப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறார் என்பது வருத்தமளிக்கிறது. தன்னைத்தானே வருத்திக் கொள்ளும் அகிம்சா வழி போராட்டத்தை காந்தியடிகளைப் போல கையில் எடுக்கிறாரா என்று தெரியவில்லை. ஆனால் காந்தியடிகள் கூட இப்படிப்பட்ட போராட்டங்களை அறிவித்ததில்லை. உண்ணாநிலை அறப்போராட்டம் சரி, தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொள்வது, சாட்டையால் அடித்துக் கொள்வது அதிர்ச்சியாக இருக்கிறது.